ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் இட்டர்னலி. பெங்களூரில் ஜாப் வேக்கன்சி போட்டிருக்காங்க. யார் யார் இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஇ ஆர் பிடெக், எம்இ ஆர் எம்டெக் படித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் 12, 2020 அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப் வேக்கன்சி எந்த கம்பெனியில் போட்டிருக்காங்க, எத்தனை வேக்கன்சிக்கு போட்டிருக்காங்க, எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஜாப் வேக்கன்சி சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட், சிஎம்டிஐன்னு சொல்லுவாங்க, பெங்களூரில் இருக்குது. இதில் தான் போட்டிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். நான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக சொல்லலை, ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னடா கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபாக அது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ நம்ம பார்க்குற எந்த வேலையுமே லைஃப்பில் நிரந்தரம் கிடையாது நமக்கு. ஸோ எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா, எலிஜிபிள் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஜாப் வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 1. பர் மந்த்துக்கான ஸ்டைஃபன் வந்து 18,000 rupees. டியூரேஷன் 1 year தான் இந்த ஜாப். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அங்கே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ரெண்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக அந்த கேண்டிடேட்க்கு இருக்கணும், இல்லாதவங்க அப்ளை பண்ண முடியாது இந்த ஜாப் வேக்கன்சிக்கு. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்றது வந்து அந்த கேண்டிடேட்கான ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லாட்டினா கூட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் செலக்ட் ஆகி கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனை உங்ககிட்ட நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன நாலேஜ் கேட்டிருக்காங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு ஐடிஐ ஃபிட்டரில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்குமே ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணியிருக்கணும். டிசைரபிள் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும், முடிச்சதுக்கப்புறம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 1, அதுவும் ஸ்டைப்பன் 18,000 rupees, 1 year டியூரேஷனுக்கு தான். போஸ்டிங் வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஐடிஐ படிச்சிருக்கணும், எலக்ட்ரீஷியனாக. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன், இதுக்கும் அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ தேர்ட் போஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 2, ஸ்டைஃபன் 20,000 rupees, 1 year டியூரேஷனுக்கு 1 போஸ்ட்டுக்கு. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் டிப்ளமோ இன் சிஎஸ் ஆர் ஐடி ஆர் இசிஏ ஆர் பிசிஏ படிச்சிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் வெப்பேஜ் டெவலப்மெண்ட்டில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஃபோர்த் ஒன் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 2, 20,000 ஸ்டைப்பன், 2 years டியூரேஷனுக்கு 2 போஸ்டிங்காக. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிசைரபிள் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங், காலிப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் போஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 2, 20,000 ஸ்டைப்பன், 2 years டியூரேஷன், 2 போஸ்ட்டுக்காக. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். சிக்ஸ்த் போஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 2, 20,000 rupees ஸ்டைஃபன், 2 years டியூரேஷனுக்கு 1 போஸ்ட்டுக்காக. மெட்லார்கியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சப்ஜெக்ட் வச்சு பிஎஸ்சியில் படிச்சிருக்கணும். 1 year லேப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். செவன்த் போஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 2, ஸ்டைஃபன் 20,000 rupees, டியூரேஷன் 2 years, போஸ்டிங் வந்து 1 போஸ்ட். கெமிஸ்ட்ரியில் பிஎஸ்சி படிச்சிருக்கணும். டிசைரபிள் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. எயித் ஒன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம் அசிஸ்டண்ட், 20,000 ஸ்டைஃபன், 2 years டியூரேஷன், 3 போஸ்ட்டுக்காக. ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். பட் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடாது. அதர் தென் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு டிகிரி. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பிகாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டேலி சாஃப்ட்வேரில் அது இருந்தால் ப்ரிஃபரபிள்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நைன்த் போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 1, ஸ்டைஃபன் 25,000, 28,000 ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 years டியூரேஷன், போஸ்டிங் 1. பிஇ ஆர் பிடெக், எம்இ ஆர் எம்டெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். எங்கள் ஸ்டைஃபன் ஏன் தெரியுமா ஸ்டார் போட்டிருக்காங்க, பிஇ ஆர் பிடெக் படிச்சிருக்கவங்களுக்கு 25,000 rupees சாலரி, அதே எம்இ எம்டெக் படிச்சிருக்கவங்களுக்கு 28,000 rupees சாலரி. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தான் இங்கே ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்போஷர் இருக்கணும். ப்ராஜெக்ட் ஃபெலோ 1,
ஸ்டைஃபன் 25,000 ருபீஸ் 1 இயர் டியூரேஷனுக்கு 1 போஸ்ட்டுக்காக பி ஆர் பிடெக்கில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். 1 இயர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், டிசரபிள் குவாலிஃபிகேஷன் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், அது கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. போஸ்டிங் நேம் எல்லாம் ஒரே மாதிரி வருது, ஸோ அப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே கொடுத்துருக்க போஸ்ட் கோடு வந்து கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எது எலிஜிபிளோ அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள், மாற்றி அப்ளை பண்ணிடாதீங்க. மந்த் போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 1 ஸ்டைஃபன் 25,000 ருபீஸ் அண்ட் 28,000 ருபீஸ் 2 இயர்ஸ் டியூரேஷனுக்கு 2 போஸ்ட்டுக்காக பிஆர் பிடெக் எம்இ ஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கணும். ஸோ பிஆர் பிடெக் படிச்சிருக்கவங்களுக்கு 25,000 ருபீஸ், எம்இ ஆர் எம்டெக் படிச்சிருக்கவங்களுக்கு 28,000 ருபீஸ். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து C++ ப்ரோக்ராமிங், GUI டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வித் ஸ்ட்ராங் மேட் அண்ட் அல்காரிதம் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்னடா ஸ்பீடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இங்கே டோட்டலாக 22 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதனால தான் ஸ்பீடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 12th ஒன் வந்து ப்ராஜெக்ட் ஃபெலோ 1, அதுக்கு ஸ்டைஃபன் 25,000 28,000, பிஇ பிடெக் படிச்சிருக்கவங்களுக்கு 25,000, எம்இ எம்டெக் படிச்சிருக்கவங்களுக்கு 28,000. 2 இயர்ஸ் டியூரேஷனுக்காக 1 போஸ்ட்டுக்காக பிஆர் பிடெக் எம்இ ஆர் எம்டெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் 2 to 3 இயர்ஸ் வந்து டிசைனிங் ஃபீல்டில் எம்இஎம்எஸ் டிவைசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு 13th போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 1 25,000 ருபீஸ் ஸ்டைஃபனில் 2 இயர்ஸ் டியூரேஷனுக்காக 1 போஸ்ட்டுக்காக பிஆர் பிடெக் இன் மெக்கானிக்கல் ஆர் மெக்காட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். ப்ரெஃபரன்ஸ் இங்கே யாருக்கு கொடுப்பாங்கன்னா 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூட்டிலிட்டி அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டு க்ளீன் ரூம்ஸில் யார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 14th போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 30,000 ருபீஸ் ஸ்டைஃபன் 1 இயர் டியூரேஷனுக்காக 2 போஸ்ட்டுக்காக. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பிஆர் பிடெக்கில் சிஎஸ் ஆர் ஐடி ஆர் இசி படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா எம்சிஏ படிச்சிருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், பட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். இதே தவிர்த்து எம்இ ஆர் எம்டெக் படிச்சிருக்கணும். சிஎஸ் ஆர் ஐடி ஆர் இசி படித்து முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். இப்போ டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வெப் பேஜ் டெவலப்மெண்ட்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. 15th போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 30,000 ருபீஸ் ஸ்டைஃபனுக்காக 4 இயர்ஸ் டியூரேஷன் 1 போஸ்ட்டுக்காக பிஆர் பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸு 2 இயர்ஸ் கேட்குறாங்க எசென்சியல் குவாலிஃபிகேஷனில். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சியில் கேட் சிஏஇ ஆர் சிஏஎம் சாஃப்ட்வேரில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். 16th போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 ஆர் ப்ராஜெக்ட் ஃபெலோ 3, இங்கே டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல, பார்ப்போம் நம்ம. ஸ்டைஃபன் 30,000 ருபீஸ் ப்ராஜெக்ட் ஃபெலோ 2னா, ப்ராஜெக்ட் ஃபெலோ 3க்கு வந்து 35,000 ருபீஸ் 2 இயர்ஸ் டியூரேஷனுக்காக 2 போஸ்ட்டுக்காக. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் தவிர மற்ற என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணல, பட் கூட எம்பிஏ படிச்சிருக்கணும் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷனில். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வச்சுருக்கணும் ப்ராஜெக்ட் ஃபெலோ 3க்கு. இங்கே டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி மார்க்கெட்டிங், மார்க்கெட் ஸ்டடி எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். 17th போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 30,000 ருபீஸ்க்காக 2 இயர்ஸ் டியூரேஷன் 2 போஸ்ட்டுக்காக பிஆர் பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், எசென்ஷியல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைரபிள் வந்து LabVIEW ப்ரோக்ராமிங், வேரியஸ் NI மாடல்ஸ் தட் இஸ் PXI, CREO அண்ட் LabVIEW RT ப்ரோக்ராமிங், வேரியஸ் டேட்டா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், TCP IP, விசா எக்ஸெட்ரா இந்த மாதிரி இதில் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். 18th ஒன் ப்ராஜெக்ட் ஃபெலோ 3 35,000 ருபீஸ் ஸ்டைஃபனுக்காக 2 இயர்ஸ் டியூரேஷனுக்காக 3 போஸ்ட்டுக்காக பிஆர் பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். 17th போஸ்ட்டுக்கும் 18th போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரேஷன் மாறுது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சேம் மேலே சொன்னதே தான் இதுவும் கேட்டிருக்காங்க. 19th போஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ 3 35,000 ருபீஸ் ஸ்டைஃபனுக்காக 2 இயர்ஸ் டியூரேஷன் 1 போஸ்ட்டுக்காக பிஆர் பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படிச்சிருக்கவங்களுக்கு வந்து மினிமம் 10 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கணும். ஸோ இது இல்லாட்டினா இது படிச்சிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம், சூப்பர்வைஸ் எலக்ட்ரிக்கல் ஒயரிங், அசம்பிளிங் அண்ட் டெஸ்டிங், காலிப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு. நெக்ஸ்ட்டு
20th போஸ்ட் அது வந்து டெலிட்டட்னு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு. 21th போஸ்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 ஆர் ப்ராஜெக்ட் ஃபெலோ 3 இன் lieu ஆஃப் சீனியர் ரிசர்ச் ஃபெலோ SRF. ஸோ இங்கேயும் டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம பார்ப்போம். ஸ்டைஃபண்ட் 30,000 rupees ஆர் 32,000 rupees. ப்ராஜெக்ட் ஃபெலோ 3க்கு 35,000 rupees. டியூரேஷன் 1 year. நம்பர் ஆஃப் போஸ்ட் 1. பி ஆர் பிடெக் ஆர் எம்இயில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே ப்ராஜெக்ட் ஃபெலோ 3க்கு இதே சேம் குவாலிஃபிகேஷனில் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் சாலினாய்ட் காயில்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 22nd போஸ்ட்டும் டெலிட்டட்னு கொடுத்துட்டாங்க. இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே சில போஸ்டிங்க்கு வந்து சிங்கிள் ஸ்டார் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிஆர் பிடெக் படிச்சிருக்கவங்களுக்கு 25,000 rupees சேலரி. எம்ஏ ஆர் எம்டெக் படிச்சிருக்கவங்களுக்கு 28,000 rupees சேலரி. அது ப்ராஜெக்ட் ஃபெலோ 1க்காக. இங்கே ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 அதான் இங்கே டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து 30,000 rupees ஃபார் பிஇ ஆர் பிடெக். எம்ஏ ஆர் எம்டெக் படிச்சிருக்கவங்களுக்கு 32,000 rupees. 16 and 21. ஸோ யார் யார் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 ஆர் 3க்கு வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி எப்படி கேண்டிடேட்ஸ் கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு. 20th போஸ்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு எங்கள் ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 30,000 rupees ஸ்டைஃபண்ட். 1 year டியூரேஷன். 1 போஸ்ட்டுக்காக ஆர் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 2 years இருக்கணும். டிசைரபிள்னு பார்த்தீங்கன்னா எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும். ப்ளஸ் ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு 22nd இங்கே டெலிட்டட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 30,000 rupees ஸ்டைஃபண்ட் பெர் மந்த். 1 year டியூரேஷன். 1 போஸ்ட்டுக்காக எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் ஆர் பியில் மெட்டலார்கி படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 2 years இருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டோட்டலாக 22 போஸ்ட்டு தாங்க. எத்தனை வேகன்சி நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொரு ஜாப்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அண்ட் எல்லா பர்பஸ்க்கும் கட் ஆஃப் டேட் 31st 5 2020. இந்தியன் நேஷ்னல்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக கேண்டிடேட் வந்து வேலிட் இமெயில் ஐடி வச்சுருக்கணும் அப்ளை பண்ண. மியர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணாலும் உங்களை வந்து இன்டர்வியூ கால் பண்ண மாட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 6th பாயிண்ட் என்னென்னா, கண்டிஷன்ஸ் மேபி ரிலாக்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹைலி டிசர்விங் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸப்ஷனல் கேசஸ்க்காக. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அட்மிசிபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் ஆர் நார்ம்ஸ் படி. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த கேட்டகரி சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து வேலிட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இண்டிகேட்டிவ் தான். ஸோ எப்போ வேணாலும் டிபெண்டிங் அப்பான் த இன்ஸ்டியூட் ரெக்குவயர்மெண்ட் வந்து எப்போ வேணாலும் அது சேஞ்ச் ஆகலாம். ஃபஸ்ட் கிளாஸ்னால் 60% மார்க்ஸ் வச்சுருக்கணும் எல்லா செமஸ்டர்லேயும். ரிட்டன் ஆர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு டிஏஓ ஆர் டிஏஓ தட் இஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் ஆர் டியர்னஸ் அலவன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி தான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும். சப்போஸ் செலக்ட் ஆனிங்கன்னா சிஜிபிஏ கிரேடிங்கை வந்து பர்சன்டேஜாக அவங்க மாற்றி கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இந்த போஸ்டிங் நீங்கள் செலக்ட் ஆனிங்கன்னா ஈச் மந்த் 1 day லீவ் இருக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னா, வெப்சைட்டில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். அதில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாகவும் வேர்டு ஃபார்மேட்லேயும் 2 ஃபார்மேட்டுமே வச்சுருக்கணுங்க. அந்த 2 ஃபார்மேட்டோடு சேர்த்து உங்கள் ரெசியூமு ஸ்கேன் காப்பி சேர்த்து கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு 12/6/2020 முன்னாடி அதுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஏரியல் அண்ட் சைஸ் 12 தான் இருக்கணும். அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் மார்க்ஸ் கார்டோ சர்டிஃபிகேட்டோ எதுவும் அனுப்ப தேவையில்லை காய்ஸ். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஜாப் தேடுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எக்ஸ்ப்ளோர் எட்டர்னலி.